என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நலமுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நோயின்றி நினைத்த காலம் வரைக்கும் வாழ வேண்டும் என்று சொன்னால் யோகாசனம் ஒன்றுதான் அதற்கு சரியான வழி. வேறு எந்த மார்க்கமும் உங்களுக்கு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிகாட்டாது. ஆகவே தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 15-20 ஆண்டு காலமாக நடைபெறுகிறது. மக்களுக்கு பயனை தருகிறது. அதிகாலை வேளையில் தரப்படுவதே மக்கள் எல்லோரும் வீட்டில் இருப்பார்கள், இதை பார்ப்பார்கள், பயனடைவார்கள் என்ற காரணத்துக்காகத்தான். அந்த நிலையில் நமக்கு நெல்லையிலிருந்து ஆகிய கமிஷனர் ஆஃப் போலீஸில் வேலை பார்க்கக்கூடிய எனது பேரன் முத்துகிருஷ்ணன் சிறு குழந்தையிலிருந்தே யோகாசனத்தை செய்வார். வீட்டில் எல்லோரும் செய்வார்கள். அவர் குழந்தை செய்யும், ஒய்ஃப் செய்யும், எல்லாரும் செய்வார்கள். அந்த அளவுக்கு பற்று இந்த யோகாசனத்தின் மேலே உண்டு. நேர்மையாக வேலை செய்யக்கூடியவர். அவருடைய மனைவி மிக பிரசித்தி பெற்ற ஆழ்வார் குறிச்சியில் உள்ள பரமகல்யாண பள்ளிக்கூடத்தில் புரொஃபஸராக இருக்கிறார்கள். அவர்களும் செய்வார்கள். அந்த நிலையில் அவர்கள் இன்றைக்கு ஹனுமான் ஆசனத்தின் முதல் நிலையை செய்யப் போகிறார்கள். என் அருமை சீடரே, நீங்கள் முதலில் வஜ்ராசனத்துக்கு வாருங்கள். அங்கே பார்க்க அப்படியே எழுந்து நில்லுங்கள். முட்டு போட்டு காலை இடது காலை முன் வைத்து தள்ளி வைத்து கொண்டு கையை மேலே கும்பிடுங்கள். பாருங்கள், நல்ல பின்ன வளையணும். ஹனுமான் ஆசனம். பந்துக்கிண்ண முட்டு வேலை செய்கிறது. கை பந்துக்கிண்ண முட்டு, இடுப்பு பந்துக்கிண்ண முட்டு, கால் முட்டுக்கள் சரியாக இயங்கப்படுகின்றன. நுரையீரல் விரிவடைகிறது. முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது. கழுத்தெலும்பு வளைக்கப்படுகிறது. ஒரு பயிற்சியில் எத்தனை உறுப்புகள் வேலை செய்கிறது என்பதுதான் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள். காலை மடக்கி வஜ்ராசனத்தில் உட்காருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். கழுத்தெலும்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், L4 L5 ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தோள்பட்டையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஹிப் ஜாயின்ட்ஸ் பந்துக்கிண்ண முட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கால் முட்டி, எத்தனை உறுப்புகளில் பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஒரே ஆசனத்தில் நீக்கிக் கொள்ளலாம். இப்பொழுது வலது காலை முன்னிறுத்தி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். மெதுவாக செய்ய வேண்டும். காலை முன்னால தள்ளி வைத்து கொண்டு கையை மேலே உயர்த்தி கும்பிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாய்ந்தால் போதுமானது. ஹனுமான் ஆசனம் என்று கூட சொல்வார்கள். ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையிலே இருக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் திடீரென்று பந்துக்கிண்ண மூட்டில் ஒரு இறுக்கம் ஏற்பட்டு விடுகிறது. என்ன காரணம் என்றே தெரியவில்லை. பந்துக்கிண்ண மூட்டை இறுகிட்டது என்றால் மச்சுப்படி ஏற முடியாது, நடக்க முடியாது, குனிய முடியாது. அதே போல் L4 L5 டிஸ்க் ப்ரொலாப்ஸ், கழுத்திலே ஸ்பாண்டிலைசிஸ், இவைகளெல்லாம் சர்வசாதாரணமாக இப்பொழுது வந்து விடுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இது போன்ற எலும்பிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மதியம் 12 மணிக்கு ஆசனம் செய்யணும்னு சொல்கிறோம். எலும்பிலே ஏதாவது பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் மதியம் 12 மணிக்கு இந்த ஆசனங்களை செய்யுங்கள். கபம் உள்ளவர்கள் சாயங்காலம் செய்யுங்கள். பித்த நோய் சம்பந்தப்பட்டவர்கள் காலையிலே செய்யுங்கள் என்று முனிவர் சொல்கிறார். இவன் சீடரே, இப்பொழுது இடது பக்கமாக திரும்பி கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள்.
கொஞ்சம் மண்ணை தள்ளி. அப்படியே எழுந்து முதல்ல இடது காலம் முன்ன வைங்க. ஹனுமான் ஆசனம். எத்தனை வகையான வலிவு செழிவு சுழிவுகளை நமது முனிவர்கள் வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். இவையெல்லாம் வெளிநாட்டவருக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொடுக்கிறது. எத்தனை வலிவு நெளிவு சுழிவுகள்! இதுகளை கற்றுக்கொள்வதற்கே மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். அங்கே இருந்து இங்கே வந்து தங்கி பழகிறார்கள். வெளிநாட்டவர்கள் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி இங்கே வந்து 3 மாதம் 6 மாதம் இந்த பயிற்சியிலே தங்கி இந்த ஆசனத்தை பழகிக்கொண்டு அங்கே போய் ஒரு நாளைக்கு ₹1,00,000 சம்பாதிக்கிறார்கள். அவர்களுக்கு ஆரோக்கியம்தான் முக்கியம், பணம் முக்கியம் கிடையாது. நோய் வரக்கூடாது. மெதுவாக இறக்குங்கள். அப்படியே அங்கே போய் பத்மாசனத்தில் உட்காருங்கள். இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள், அதிகப்படியான பலனை தரக்கூடிய ஆசனங்கள், யாவரும் செய்யக்கூடிய ஆசனங்கள். எத்தனை பிரச்சனைகள் தோள்பட்டையில், இடுப்பில், கால் பந்துக்கிண்ண முட்டில், முதுகில், கழுத்தில், இவைகளெல்லாம் பார்க்க வேண்டும். ஆகவே சின்ன சின்ன ஆசனங்களை ஒரு 10 நிமிஷம் செய்தாலே நமக்கு தீர்க்க முடியாத வியாதிகளெல்லாம் தீர்த்து கொள்ளலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியுடன் பழக வேண்டும். அதான் முக்கியம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் விட்டுட்டு அப்புறம் போய் நீங்கள் 2 மணி நேரம் பண்ணு, பிரயோஜனமே இல்லை. தினம் 5 நிமிஷம் பண்ணுங்கள், ஒழுங்காக பண்ணுங்க போதும். அன்றாட கடமைகளில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். குளிக்கிறோம், சாப்பிட்றோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், டிவி பார்க்கோம், இதெல்லாம் அன்றாட கடமைகள் ஆகிவிட்டது. அதே மாதிரி இதையும் ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிடம் நமது உடல்நலத்திற்காக செலவு செய்ய முடியாது என்று சொல்ல முடியாது. ஆகவே இதற்கென்று காலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி ஆசனங்களை பயின்று என்றும் ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.